சுபிக்ஷா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போற தலைப்பு சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025 காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் ராசியான சிம்ம ராசி நேயர்களுக்கு வர இருக்கின்ற சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சனி உங்க ராசிக்கு வந்து பாருங்க 6 மற்றும் 7ஆம் அதிபதி. 6 மற்றும் 7ஆம் அதிபதி வந்து இப்போ 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போறார். சனிப்பெயர்ச்சி எப்ப நடக்கும்னு பார்த்தோம்னா வர மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 சனிக்கிழமை இரவு 9:44 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போறார். இப்ப ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற சனி 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சியாக போறார். சிம்மராசி நேயர்களுக்கு பிரச்சனையே இனிதான் ஆரம்பிக்க போது, கவனமா இருக்கணும். சரிங்களா? இந்த பதிவை வந்து பாத்தீங்கன்னா உங்களை பயப்படுத்துறதுக்காக கிடையாது, எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா இருக்கணுக்காக தான் நம்ம சொல்றோம். அஷ்டம சனி என்ன பண்ணும்? லாக் பண்ணும், தடை பண்ணும், பிரச்சனை கொடுக்கும், அசிங்கமானத்தை கொடுக்கும், வம்பு வழக்கு பிரச்சனை, ஏகப்பட்ட சிக்கல்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், கண்டங்கள் இதெல்லாமே அஷ்டம சனியில தாங்க நடக்கும். அஷ்டம சனி வந்தாலே இந்த 2.5 வருஷம் சனி போட்டு புளிஞ்செடுக்க போறாருன்னு அர்த்தம். அதான் உண்மை. ஏன்னா நம்ம இருக்கிறதா சொல்லி ஆகணும். சரிங்களா? இல்லாத வந்து இருக்கிற மாதிரி ஆகாவுன்னு சொல்லி ஒன்றும் கிடைக்க போறது கிடையாது. அவங்க என்ன இருக்குதோ அதை நான் அப்படி சொல்லிடுறேன். கவனமா இருங்க அந்த காலகட்டங்கள்லாம். இப்போ உங்க ராசிக்கு வந்து 8ஆம் இடத்துக்கு சனி வர்றார், குருவோட வீட்டுக்கு வர்றார். சிம்மராசி நேர்கள் வந்து பாருங்க, இப்ப நிறைய வந்து பாத்தீங்கன்னா மன உளைச்சல் இருந்தீங்க. ஒரு சில பேத்துக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடன் தொல்லையெல்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு சில பேருக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் மேலும் அதிகரிக்கிற மாதிரி வரும். மன உளைச்சல் அதிகரிக்கும், கடன் தொல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகரிக்கும். நீங்க யாரையும் நம்பாம இருங்க. நீங்க யாரையும் நம்பாம இருந்தீங்கனாலே நீங்க பிரச்சனை ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். பிரச்சனைல இருந்து முழுசா வெளியே வர முடியலன்னா கூட ஓரளவுக்கு சமாளிக்க முடிஞ்சிடும். மனுஷன் சமாளிக்க முடிஞ்சாலே எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியுமே. கரெக்டா லைஃப் நல்லபடி போயிடும். அப்படி ஓரளவுக்கு சமாளிச்சீங்கனாலே பிரச்சனை ஈஸியா கொண்டு போயிடலாம். சமாளிச்சிட்டீங்கனாலே என்ன பிரச்சனை வருதோ அது ஈஸியா அப்படியே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ உங்களால சமாளிக்க முடியும். கண்டிப்பா கவலைப்படாதீங்க. மனசுல தைரியத்தை கொண்டு வந்துருங்க. பிரச்சனை வரும் தான், அது சந்தேகமே கிடையாது. ஆனா யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கடனை கொடுத்துறாதீங்க, உதவி செஞ்சிடாதீங்க. உதவி செய்யுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த பணத்தை கொடுத்து கிரெடிட் கார்டு எல்லாம் இது பண்ணி அவங்க அந்த கடன் வாங்கி கொடுத்து அப்படி எல்லாம் லாக் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களை போய் ஏமாந்துடாதீங்க. நீங்க அடுத்தவங்களுக்கு கடன் கட்டுற மாதிரி ஆயிடும். அடுத்தவங்களுக்கு நீங்க கடன் கட்டுற மாதிரி ஆகும். சனி 8ஆம் இடத்துக்கு போன என்ன பண்ணுவாரு? வம்பு வழக்கு கொடுப்பாரு. பிரச்சனை பண்ணாதீங்க. அடுத்தவங்ககிட்ட பிரச்சனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். நண்பர்கள்கிட்ட கவனமா இருக்கணும். கூட்டு தொழில் ஆரம்பிக்கவே கூடாது. அந்த காலகட்டங்களில் கூட்டு தொழில் ஆரம்பிச்சிட வேண்டாம். கூட்டு தொழில் ஆரம்பிச்சீங்கன்னா அது பெரிய நஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுரும். கணவன் மனைவி பிரச்சனை வரும் கண்டிப்பா. ஏன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி வந்து உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. குடும்பஸ்தானத்தை பாக்குறதுனால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும், பண பிரச்சனை வரும். சம்பாதிக்கிறீங்களா அப்படியே சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க. அங்க முதலீடு போடுறேன், இங்க முதலீடு போடுறேன், அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் போய் ஏமாந்துட வேண்டாம். ஷேர் மார்க்கெட் எல்லாம் அந்த பக்கமே போயிட வேண்டாம். அந்த பேச்சே வேண்டாம் 2.5 வருஷத்துக்கு. சரிங்களா? ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடாது. முக்கியமா சொல்ல போனா பிசினஸ் பண்ணக்கூடாது. அஷ்டம சனி காலகட்டங்கள்ல நேரம் சரியில்லாத போது அந்த 2.5 வருஷ காலகட்டம் பிசினஸ் பண்ணாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. வண்டி வாகனத்துல கவனமா போங்க. 8ல சனி இருந்துச்சுனாலே சில விபத்துகளை சந்திக்கிற மாதிரி வரும். வண்டி வாகனத்துல கவனமா போகணும். யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போட்டுற வேண்டாம், போட்டு ஏமாந்துட வேண்டாம். நண்பர்கள்ங்கிற பேர்ல ஒரு சில பேர் உங்களுக்கு துரோகம் செய்வாங்க. கூட இருக்கவங்களே உங்களுக்கு குழி பறிப்பாங்க. இதெல்லாமே இந்த காலகட்டங்கள் நடக்கும். நம்ம ஏன் இப்படி நெகட்டிவாக சொல்லிட்டு இருக்கோம்னா இதெல்லாம் நடக்குங்கிறதுனாலதான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? 2025 மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரலுக்கு அப்புறம்லாம் உங்களுக்கு தெரியும் என்னென்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். அதான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் நான். சரிங்களா? இப்ப 8ஆம் இடத்துல சனி அஷ்டமஸ்தானத்துல வரனால அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனின்னு ஒரு பழமொழியே இருக்கு. அப்போ மாட்டிக்க வேண்டாம். உதவி செஞ்சு அடுத்தவங்களுக்கு நல்லது பண்றாங்கிற பேர்ல ஒரு சில பேர்ல மாட்டிக்குவீங்க. கவனமா இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க. வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா, இருக்கிற வேலையை கை விட்டுற வேண்டாம். சரிங்களா? வேற ஏதாவது வாண்டடா வந்தா மட்டும் நீங்க வேலைக்கு வந்து இது பண்ணிக்கலாம். மற்றபடி இருக்கிற வேலையை விட்டுற வேண்டாம். போற இடத்துல இன்னும் பிரச்சனை அதிகமா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி மேலதிகாரிகளும் உங்களுக்கு வந்து சில சங்கடங்கள் கஷ்டங்கள் வரும். அதனால அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, விட்டு கொடுத்து போங்க. இந்த காலகட்டங்கள் நீங்க தான் விட்டு கொடுத்து போகணும். அடுத்தவங்க அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க, நீங்க தான் விட்டு கொடுத்து போற மாதிரி வரும். பிசினஸ் பண்றவங்கள பாருங்க, இந்த காலகட்டங்கள் அதிகமா முதலீடு போட வேண்டாம். அளவா முதலீடு போடுங்க. பெரிய அளவுக்கு முதலீடு போட வேண்டாம். பண்ணிட்டு இருக்கவங்க, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, ஆரம்பிக்கிறவங்க ஆரம்பிக்க வேண்டாங்க. 2.5 வருஷம் கழிச்சு 2027க்கு அப்புறம் பார்ப்போம். சரிங்களா? அஷ்டம சனியில பிசினஸ் ஆரம்பிக்க கூடாது, சொந்த தொழில் பண்ணக்கூடாது.
அதுதான் உண்மை. சரிங்களா? மற்றபடி இந்த காலகட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வாங்கலாமா நிலம் வாங்கலாமான்னு ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கு. வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம். ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்களாம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அந்த இது எல்லாமே டாக்குமெண்ட் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்டையும் ஏமாறாம பார்த்துக்குங்க. சரிங்களா? யார்கிட்டையும் ஏமாந்துட வேண்டாம். பண விஷயத்துல கவனமா இருந்தீங்கனாலே இந்த அஷ்டம சனி சமாளிக்க முடியும். என்ன பிரச்சனை? பண பிரச்சனை தான் கொடுக்கும், உடல் உபாதைகள் கொடுக்கும், மன உளைச்சலை கொடுக்கும். லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்லாம் லவ் ஃபெயிலியர் தான் கொடுக்கும். அதனால புதுசா இல்லை நான் லவ் பண்ண போறேன், லவ் பண்ண ரொம்ப வருஷமா வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் பேசிட்டு இருக்கோம், நாங்கள் லவ் பண்ண போறோம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கவங்கள முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த காதல் தோல்வி வரக்கூடிய வாய்ப்பு தான் உங்களுக்கு உருவாகும். அதனால லவ் பண்ணிட்டு இருக்கவங்க கவனமா இருக்கும். சரிங்களா? வேற என்னென்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா அம்மாவோட உடல் ஆரோக்கியத்திலும் அப்பாவோட உடல் ஆரோக்கியத்திலும் சின்ன சின்ன பாதிப்பு வரும். இந்த அஷ்டம சனியிலிருந்து இதெல்லாம் நடக்கும். பிபி கொலஸ்ட்ரால் இருக்கவங்கள கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. உடல் ஆரோக்கிய பரிசோதனை, முழு உடல் பரிசோதனை, மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது உங்களுக்கு. சரிங்களா? ஒரு வீட்டில் அஷ்டம சனி வந்துட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகள், வில்லங்கம் பிரச்சனை, மனசுல நிம்மதி இருக்காது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சிம்மராசிக்கு இனிமேல் தான் பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. அதனால தான் முன்னாடி சொன்னேன், பிரச்சனை ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த மார்ச் கடைசி. இந்த மார்ச் 29, 2025 உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். அதனால எல்லா சிம்மராசி நேர்களும் கவனமா இருங்க. விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. ஒரு வழியே கிடையாது. ஏன்னா சிம்மராசினால பார்த்தீங்கன்னா ஒரு கௌரவம் பார்ப்பாங்க, ஈகோ இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். அடுத்தவங்கள தான் வழி நடத்துவாங்க. உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை கொண்டவங்க தான் சிம்மராசினியர்கள். இறக்க குணம் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். யார்ட்டும் ஏமாந்துட வேண்டாம், கவனமா இருக்கும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போறது அது உங்களுக்கு நல்லது. புதுசா தொழில் ஆரம்பிக்க வேண்டாம், வேலையை மாற்ற வேண்டாம், இருக்கிற வேலையை விட்டுற வேண்டாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லவ் பண்ணிட்டு இருக்கவங்க கவனமா இருங்க. கணவன் மனைவி யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போறது ரொம்ப ரொம்ப நல்லது. வண்டி வாகனத்துல கவனமா போங்க. உங்க ஹெல்த்தை பாத்துக்குங்க. சரிங்களா? இது நேரம் சரியில்லாதனால, இது கெட்ட நேரமா இருக்கிறதுனால நீங்க எந்த ஒரு விஷயத்திலும் அகலக்கால வைக்கக்கூடாது. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கவனமா தான் எடுத்து வைக்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. கேர்ஃபுல்லா இருங்க, கவனமா இருங்க. பண விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். சரிங்களா? உங்க தனிப்பட்ட ஜாதத்துல என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க. 6, 8ஆம் அதிபதி தசாபுத்தி எல்லாம் நடந்துச்சுன்னா பிரச்சனை அதிகரிக்க போகுதுன்னு அர்த்தம். என்ன தசாபுத்தி போகுது? நீங்க என்ன கர்மால இருக்கீங்க? நல்ல கர்மா அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்ம அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, உங்க வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும், இது எல்லாமே உங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பா தெளிவா துல்லியமா சொல்ல முடியும். இனிமேல் என்னென்ன நடக்கும், என்னென்ன நடக்காது, என்னென்ன நீங்க அனுபவிக்க போறீங்க, என்னென்ன சம்பவம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்க போகுது, எல்லாமே தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமா 100% துல்லியமா சொல்ல முடியும். உங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்க சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பா தெளிவா 100% அக்யூரேட்டா துல்லியமா பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பர் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.